ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலை ஒட்டி காணும் பொங்கல் வருது இல்லையா? ஸோ காணும் பொங்கலுக்கு நம்ம எல்லாருக்குமே வெளியே போய் பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி வெளியே போய் சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. பட் இந்த காணும் பொங்கலுக்கு நம்ம வீட்டிலையே எப்படி ஒரு சூப்பரான ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலையே காணும் பொங்கலை கொண்டாடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணியோடு சேர்த்து ஒரு சூப்பரான கட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். கட்டாக்கு என்ன நம்ம மசாலா அரைச்சி விடலாம், ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10-15 நிமிஷத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்ன அளவில் சேர்த்துக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் கத்திரிக்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காயை ரொம்ப பொடி பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. அடுத்ததான் இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இது கத்திரிக்காய் கட்டா அப்படின்றதுனால நமக்கு இந்த அளவுக்கு புளி நீங்கள் ஊற வைக்கணும். இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை நல்லா நம்ம புளிக்குழம்புக்கு எந்த மாதிரி நம்ம புளி சேர்த்துக்குவோமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கத்திரிக்காய் கட்டாக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம், எள், அப்புறம் வெந்தயம், இது 3ஐயும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி ஒரு பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் இந்த கத்திரிக்காயில் சேர்த்துருங்க. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். பாக்கி இருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய்க்கு நம்மளுக்கு கிரேவி நல்லா வரும். இந்த மசாலாவோடு சேர்த்து அதையும் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் இந்த கத்திரிக்காய் கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 to 20 மினிட்ஸில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா போதும். நம்மளோட கத்திரிக்காய் கட்டை தயாராகிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுன்னு. இதை நீங்கள் பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டுக்கும் வெறும் ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபீஸ் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு தண்ணி ஊற்றி செஞ்சால் குழஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறவங்க, தண்ணி இல்லாமல் அரிசியை வடித்து எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் இதுக்கப்புறமா நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணி ஊற்றி எனக்கு குழஞ்சிருது, சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்ததான் பிரியாணிக்கு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். இதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ கொஞ்சம் எடுத்துடலாம் வெளியே. நம்ம இன்றைக்கி லேயர் பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த கோல்டன் ப்ரௌன் ஆன வெங்காயத்தை கொஞ்சம் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கிற புதினா அப்புறம் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துருங்க.
இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நம்மளுக்கு வதங்கிடணும். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 3லேருந்து 4 சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு இதில் நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இதில் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 3லேருந்து 4 சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் வேக விடுங்க. இப்போ இதை மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா நம்மளுக்கு வெந்துடும். சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் இன்னொரு பாத்திரத்தில் அரிசிக்கான தண்ணி வச்சுருங்க. அது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் வந்து ஒரு பாதி வெந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்குள்ளே இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசியை இங்கே நான் வந்து ஊரெல்லாம் வைக்கலை, அப்படியே தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஒரு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொதிக்கிற தண்ணியில் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேக விடலாம். கரெக்டாக 7லேருந்து 8 நிமிஷத்தில் நம்மளுக்கு அரிசி வெந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை நல்லா வடிச்சிட்டு நம்ம கிரேவியோடு சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம வந்து அரிசி எடுத்துடணும். 80% வரைக்கும் நம்மளுக்கு வந்து சாப்பாடு வெந்திருக்கணும். இது பாருங்கள், நம்மளுக்கு சைட் பை சைட் சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். சாப்பாடை இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லேயரிங் பண்ணும்போது அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு நம்ம கிரேவி வந்து நம்மளுக்கு வெந்திருக்கு இல்லையா, அது மேலேயே இந்த சாப்பாடை அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி படர தூவி விட்டுருங்க. எல்லா சாப்பாடையும் போட்டதுக்கப்புறமா இதுக்கு இப்போ நம்ம லேயரிங் பண்ணலாம். லேயரிங்க்கு வந்து நான் இப்போ தேவையான நட்ஸு, அப்புறம் வந்து அந்த நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் இதில் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துருங்க. அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் கிஸ்மிஸ் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கறதுனால நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கீழே ஒரு தவா வச்சுட்டு, தவா சூடானதுக்கப்புறமா நம்ம இங்கே வெந்திருக்கு இல்லையா சாப்பாடு, அதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே தம்மில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தம் பிரியாணி சூப்பராக இங்கே தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கட்டாவும் இந்த பிரியாணியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா காணும் பொங்கலுக்கு நீங்கள் வெளியவே போக வேண்டாங்க. வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இல்லை நம்மளுக்கு பாய் கடையில் கிடைக்கிற மாதிரியே பிரியாணி நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக காணும் பொங்கலை கொண்டாடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you so much for watching. Bye.